ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எச்சி ஊர்தி கிச்சன். எங்கள் ரெசிபி உங்கள் சமையல் அறையில். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பயோட்டின் லட்டு எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான லட்டு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இதை செய்யலாம். இந்த லட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு நம்ம வீட்டு குட்டி செஃப் வந்துட்டாங்க. ஹாய் சொல்லு. எனக்கு இந்த அம்மா லட்டு போடு, எனக்கு நான் வீடியோ பண்ண போறேன். இந்த அம்மா லட்டு போறேன். ஓகே, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம இந்த பயோட்டின் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து ஃபிளாக்ஸ் சீட். பிடிச்சுக்கோ. இந்த ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல வந்து இது அதிகமா இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது இந்த ஃபிளாக்ஸ் சீட் தான். செகண்டா நம்ம ஆட் பண்ண போறது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். இதுவும் ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். ஸ்கின்னுக்கும் சரி உங்களோட ஹேருக்கும் சரி ஒரு சூப்பரான ஒரு எலமெண்டா இருக்கும் இது வந்து. ஸோ செகண்டா நம்ம ஆட் பண்ண போறது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ். நெக்ஸ்ட் சீட் வந்து நம்ம சேர்க்க போறது வந்து பம்கின் சீட். இந்த பம்கின் சீட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும். டெய்லி நீங்க இந்த லட்டுவை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும் உங்க ஸ்கின்னு. ஸோ நம்ம அடுத்த ஆட் பண்ண போறது வந்து பம்கின் சீட். இது தேர்ட் ஒன் வந்து நம்ம சேர்க்க போறது என்ன அப்படின்னா வாட்டர்மெலன் சீட். இந்த வாட்டர்மெலன் சீட்ஸும் இட் இஸ் ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான். ஸோ உங்களோட உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம வந்து இப்ப சேர்க்க போறது வந்து பாதாம். பாதாம் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நிறையவே தெரியும், நிறைய மினரல்ஸ் இதுல இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு சூப்பரான லட்டு வந்து செய்ய போறோம். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லட்டு செய்யறதுக்கு நம்ம வந்து ஒரு பேனை வந்து நான் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க, ஃப்ளேம் வந்து அதிகமா இருக்க வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 minute வெயிட் பண்ணு. நம்ம வச்சிருக்கிற அத்தனை சீட்ஸையும் தனித்தனியா வந்து இதுல ஆட் பண்ண போறோம். டுகெதரா நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ தனித்தனியா வந்து ஆட் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போறது வந்து ஃபிளாக்ஸ் சீட் தான் நான் சேர்க்க போறேன். அதே மாதிரி இதுல எல்லாமே நான் வந்து எவ்வளவு எடுத்திருக்கேன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் சொன்னதுல இந்த 4 சீட்ஸும் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம் மட்டும் ஒரு நிமிஷம், பாதாம் மட்டும் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே நம்ம 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ண போறோம். போடு, இதுல போடு, ஃபுல்லா அப்படியே போடு, போடு. வெயிட் பண்ணு, வெயிட் பண்றா. சரி, ரைட்டா ஒரு தடவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுமா, இதை எடுத்ததுக்கு அப்புறம் போடலாம். சும்மா இதை அப்படியே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டா அப்படியே கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. சீட்ஸ் வந்து கொஞ்சமா பிரஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், which means நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்கும் போது இதை அப்படியே கொஞ்சமா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த சீடை வந்து ஆட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகும், இந்த உடையதா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல வந்து நம்ம இதை அப்படியே வேற ஒரு இதுக்கு மாத்திர வேண்டியதான். மாத்திட்டு நம்ம வச்சிருக்க நெக்ஸ்ட் சீட் சன்ஃப்ளவர் சீடை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். போடு, மெதுவா மெதுவா. இப்ப நம்ம சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணியாச்சு. இதையும் வந்து கொஞ்சமா லைட்டா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாட் மோர் தென், அதாவது கருக விட்டுறாதீங்க, லைட்டா வந்து நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணா போதும். நல்லா இந்த இது வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இப்போ இதை வந்து மாத்திடலாம். கலர் சேஞ்ச் ஆகாம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சேர்க்க போறது வாட்டர்மெலன் சீட் வந்து ஆட் பண்ண போறோம். போடுறா. இதையும் அதே மாதிரி ஒரு 1 to 2 minutesக்குள்ள மட்டும் நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்க வேணும்னா அதுல வந்து கீ கூட ஆட் பண்ணி பண்ணலாம், பட் நான் வந்து ஆட் பண்ணல. I'm going to do only the dry roast. ட்ரை ரோஸ்ட் மட்டும் போதும், நல்லா இருக்கும். அதுவே கொஞ்சம் க்ரன்ச்சியா இருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடும் போதே அதோட டேஸ்ட் வந்து க்ரன்ச்சியாலாம் இருக்காது. க்ரன்ச்சியா மீன்ஸ் நீங்க சாப்பிடும் போது தெரியாது, பட் நீங்க அரைக்கும் போது இதை வறுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் அதை மாதிரி இதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இதில் அடுத்த சீடை வந்து ஆட் பண்ண போகிறோம். போடுறோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பம்கின் சீட். போடு. ஒன்றும் பண்ணாது, வெயிட் பண்ணு. இந்த பம்கின் சீடையும் நீங்கள் அதே மாதிரி 1 or 2 minutes கிட்ட நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். நாட் மோர் தென் தட். இதோட இந்த சீடோட ஸ்மெல் வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் யூ கேன் ஸ்டாப் இட். இல்லடா லட்டு செய்கிறோம். இதோ வீடியோலாம் உன்னை பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். பாதாம் லாஸ்ட்டாக நம்ம வச்சிருக்க பாதாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. ஸ்லோ. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண சீட்ஸ் எல்லாமே நல்லாவே ஆறிடுச்சுங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றி அது ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் பற்றி இது வந்து எதுலலாம் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன கிளான்ஸாக வந்து பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் அபவுட் ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீட் வந்து இட் இஸ் அ ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட் வந்து இந்த ஃப்ளாக்ஸீடில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் வந்து இந்த ஃப்ளாக்ஸீடில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கும் ஹேருக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் இம்ப்ரூவ் டைஜஸ்டிவ் ஹெல்த், உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் நல்லா உருவாகக்கூடிய செல்ஸையும் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் பிபி ஆல்சோ அஸ் வெல் அஸ் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சீட் தாங்க இந்த ஃப்ளாக்ஸ் சீட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது இஸ் அபவுட் சன்ஃப்ளவர் சீட். இந்த சன்ஃப்ளவர் சீட் வந்து ரொம்பவே ஹெல்தியான ஒரு சீட். இது வந்து நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய தைமைன், ரைபோஃப்ளேவின், நிகாசின், ஃபோலேட், வைட்டமின் B6, C, E இப்படின்னு நிறைய வைட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மினரல்ஸும் இதில் இருக்குது. கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம், ஜிங்க் எக்ஸெட்ரா. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த சன்ஃப்ளவர் சீடை வந்து. ஸோ இது வந்து ரிச் இன் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இஸ் அபவுட் வாட்டர்மெலன் சீட். வாட்டர்மெலன் சீட்னா இட் இஸ் நத்திங் பட் தண்ணி பழம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த சீசன் டைமில் அதிகமாகவே கிடைக்கக்கூடியது. இந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா சும்மா தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஆனால் இந்த சீட்ஸ் எல்லாம் கடையில் வந்து சில ஃபுட் கிரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே வச்சுருக்காங்க. இந்த சீட்ஸ் எதுலலாம் வந்து ரிச்சாக இருக்குது அப்படின்னா ஃபோலேட், அயன், சிங்க், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் வைட்டமின் பியும் இதில் இருக்குது. இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டர்மெலன் சீட் வந்து இட் இஸ் ரிச் இன் மெக்னீஷியம். அப்புறம் வந்து நாலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பம்கின் சீட். இந்த பம்கின் சீட் வந்து இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், unsaturated fatty acid இதில் இருக்குது. நிறைய vitamins and minerals is there and it will reduce the risk of getting chronic diseases. chronic diseasesனா சில டிசீஸ் வந்து நம்மளுக்கு நாள் படம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து chronic diseaseன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த சீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாதாம், தட் இஸ் ஆல்மண்ட் வந்து ரிச் இன் எவ்ரிதிங்னு கூட சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சீட்ஸு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், வைட்டமின் இ, கால்சியம், காப்பர், மெக்னீஷியம், சோர்ஸ் ஆஃப் அயன், பொட்டாசியம், ஜிங்க் எக்ஸெட்ரா அண்ட் வைட்டமின் பி அண்ட் சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது. எல்லாமே இதில் வந்து இருக்குது. அண்ட் இட் இஸ் அ மெயின் திங், இட் வில் ரெடியூஸ் யுவர் கொலஸ்ட்ரால் லெவல். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் சீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெல்தியான லட்டு வந்து கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து நீங்கள் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு லட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிங்கன்னா நீங்களே ஒரு 1 வீக்கில் உங்களோட உடம்புல நடக்கிற நிறைய சேஞ்சஸ் வந்து நீங்களே வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரொம்ப கிரைண்ட் பண்ண வேண்டியது இல்லை, பட் ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இது வந்து நல்லாவே அரைஞ்சிரும். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்ததுனால சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக இருக்கணும், நாட் டூ மச். ரொம்ப நீங்கள் ஃபைனாக அரைக்கணும் கிடையாது. ஒரு சில பாதாம் வந்து அரைப்படாமல் இருக்கும், பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம அரைச்சாச்சு. இதை அப்படியே வந்து என்ன செய்யணும்னா ஒரு பவுலில் வந்து இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு
இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பாகு காய்ச்சிடும். அப்போ தான் லட்டு வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடையாமல் வரும். அதனால நான் இன்றைக்கி வந்து ஒரு 50 to 70 கிராம்ஸ் அளவுக்கு வந்து கருப்பட்டி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி எடுத்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை, மண்டவெல்லம், ஜீனி கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அது. வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கருப்பட்டி தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த கருப்பட்டி வந்து இதில் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் இதில் வந்து தண்ணி அதுவே விடும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து நிறைய வந்து ஆட் பண்ண வேண்டாம், போதும், இந்த அளவுக்கு போதும். ஓகே, இதில் வந்து நீங்கள் கைப்படாமல் பார்த்துக்கோங்க, தண்ணி வந்து படக்கூடாது, பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும் லட்டு. ஸோ இது வந்து நல்லாவே நம்ம கரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நம்ம காய்ச்சின இந்த கருப்பட்டியை வந்து கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் சுற்றி விடுங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் இனிப்பு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கை வைக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அப்படியே சும்மா அந்த கரண்டி வச்சு லைட்டாக பிரட்டி விடுங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இந்த கட்டி படும். கட்டி இல்லாமல் இந்த பாத்திரத்தை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இதை வந்து பிரட்டினீங்கன்னா ஈவன் ஆயிடும். ஃபஸ்ட் டைமோட இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கருப்பட்டி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் இது பண்ணிவிட்டு கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் சூடு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த டைமில் நம்ம பிடிச்சாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா பிடிச்சிடலாம். இதோ இந்த மாதிரி சின்ன உருண்டையாகவும் சரி, இல்லை பெருசானாலும் சரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துனாலும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி ஃபுல்லாக கூட ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, கொஞ்சம் மாவு சேர்க்குற மாதிரி ஆகி போயிடும். நம்ம திரும்ப வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதை. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சுவையான பயோட்டிக் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அண்ட் சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் நேரம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட குட்டி செஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நான் அவங்களே கேட்கலாம். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஸோ கண்டிப்பாக இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita. As well as நம்மளோட குட்டி செஃப் எடுத்து லட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பை சொல்லிடு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.